அப்படி இந்த மாதிரியான ஊறுபட்ட குடிகாரன் ஆவதற்கான காரணங்கள் இருக்கு இல்லையா, இந்த குட் டே திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த சாந்தகுமாருக்கு சில காரணங்கள் இருக்கு. அவன் ஏன் குடிக்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஆணித்தரமான உளவியல் காரணங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாத்துக்குமே அது உணர முடியும். இந்த முதலாளித்துவம் ஏற்படுத்தக்கூடிய தனிமை உணர்வு, அந்நியமயமாக்கல் ரொம்ப ஆழமா இந்த படத்துல வெளிப்பட்டிருக்கு. இன்னொன்னு, இந்த நவீன சமூகம் ஏற்படுத்தக்கூடிய இருத்தலியல் சிக்கல் இருக்கு இல்லையா, அதன் விளைவாக ஒருத்தனுக்குள் இருக்கக்கூடிய இயலாமை, ஆற்றாமை, அதை இந்த படம் ரொம்ப தெளிவா உணர்வுபூர்வமாக ஆகச்சிறந்த கதை வழியாக ரொம்ப இயல்பா கடத்தி கொண்டு போயிட்டே இருக்கு. நான் படத்தை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப வியப்பாக தான் இருந்தது. வெறும் ஒரு குடிகாரன் ஒரு இரவு குடிக்க ஆரம்பிச்சான், பகல்ல மாறினான் அப்படிங்கிறது மாதிரி இல்லாம, அதுக்கு அந்த பின்னப்பட்ட திரைக்கதை இருக்கு இல்லையா, ரொம்ப அழகா இயக்குனர் அரவிந்த் அவர்களுக்கும் கதாசிரியர் மைக்கேலுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அதுக்கு வெறுமனே ஒரு கொண்டாட்டமான ஒரு படமா இல்லாம இந்த குடியை நியாயப்படுத்தவும் செய்யாம இது தப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஆணித்தரமாக சொல்லி, ஆனால் அவன் குடிக்க போனதுக்கான காரணம் அவன் மட்டும் கிடையாது, பல பேர் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த படத்துல சொல்லி, ஒருத்தன் குடிக்கிறதுக்கு ஊறுப்பட்ட காரணம் இருக்கலாம், அவன் குடிக்க வேணாங்கிறதுக்கு அதே மாதிரி ஒரே ஒரு காரணம் அவனுக்கு நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம்.